Hi my dear children, in this video we are going to evaluate the following problem. Especially we have definite integral problem, integral to the limit 0 to 1 x cube into e power minus 2x dx. இப்போ இந்த இன்டெக்ரண்ட்டை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம வந்து இதை இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம், பெர்னோலிஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இந்த இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் பெர்னாலிஸ் மெத்தட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான தனி வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் பெர்னாலிஸ் மெத்தடை பற்றி ஐடியா இல்லைன்னா. எனிவே இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றத சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். வென் இன்டெக்ரண்ட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் udv, then we will be applying this property Bernoulli's formula, that is uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3, like this it will be keep on going on. இது என்னன்னு சொல்லுவோம்னா Bernoulli's formula. சரிங்களா, இங்கே நம்ம Bernoulli's formula தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா போத் யூவும் டிவியும் இங்கே டிஃபரன்ஷியபிள் ஆஸ் வெல் அஸ் இன்டெக்ரபிள் தான், அதனால் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூ எப்படி சூஸ் பண்ணணும், டிவி எப்படி சூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். இங்கே யூ வந்து நான் எதை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு சூஸ் எக்ஸ் கியூப். அண்ட் டிவி நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இ பவர் மைனஸ் 2x டிஎக்ஸை நான் வந்து டிவியாக சூஸ் பண்ணுறேன். ஏன்னா யூ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சீக்கிரமாக அது டெர்மினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் 3x ஸ்கொயர் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் 6x. ஓகே, தேர்ட் டெரிவேட்டிவ் இஸ் நமக்கு 6 தான். ஃபோர்த் டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 0. ஸோ இது சீக்கிரமாக டெர்மினேட் ஆகிறதுனால யூ வந்து நான் வந்து எக்ஸ் கியூப்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். டிவி வந்து ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை நான் டிவின்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிவியை இன்டெகிரேட் பண்ணால் we will be getting v, that is e power minus 2x. இன்டெகிரேட் பண்ணால் e power minus 2x by minus 2. This gives minus e power minus 2x by 2. இப்போ அகெயின் vயை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு v1 கிடைக்கும். ஸோ v1 அகெயின் இன்டெகிரேட் பண்ணால் we will be getting positive e power x e power minus 2x by 4 கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது அகைன் ஒரு v2 வந்து இன்டகிரேஷன் ஆஃப் v1. ஸோ என்ன பண்ணால் இ பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 8ன்னு வரும். ஸோ தட் இஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் 2x பை 8. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா v3 கண்டுபிடிக்க போகிறோம். v3 இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v2. ஸோ வி வில் பி கெட்டிங் இ பவர் மைனஸ் 2x பை 16. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நெகட்டிவ் வந்து v2வில் இருக்குது. ஃபைன். ஸோ v4 இங்கே தேவைப்படுமான்னு கேட்டால் தேவைப்படாது, ஏன்னா u ஃபோர்த் டெரிவேட்டிவ் இஸ் 0, அதனால் நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம பெர்னோலிஸ் ஐடென்டிட்டியெலாம் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பெர்னோலிஸ் ஐடென்டிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள். வி ஹாவ் ஐ ஆஸ் இன்டகரல் ஓகே u dv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u double dash v2 minus u triple dash v3. அதுக்கு மேலே வராது, u4 dash வராது, ஏன்னா 0. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் I is equal to integral to the limit 0 to 1 okay 0 to 1 x cube into e power minus 2x dx gives u வந்து நமக்கு x cube into v வந்து நமக்கு மைனஸ் 2e பவர் மைனஸ் 2x. அப்போ மைனஸ் இங்கே வந்துடும் e பவர் மைனஸ் 2x பை 2. அடுத்து வந்து u dash v1, அப்போ மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் 2x பை என்ன வரும் நமக்கு 4 வரும். ஓகேவா, அடுத்து ப்ளஸ் u double dash into v2. அப்போ என்ன வரும்னா ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு சைன் நெகட்டிவ் வர்றதுனால இது என்னவா மாறிடும், நெகட்டிவ். ஓகே,
ஃபைன். ஸோ அப்போ நெகட்டிவ் 6x இன்ட்டு e பவர் மைனஸ் 2x பை நமக்கு என்ன வரும், இது 8. அடுத்த ஸ்டெப்பில் u ட்ரிபிள் டேஷ் வந்து ப்ளஸ் தான், ஓகேவா. ஆனால் v3 வந்து நமக்கு என்ன இருக்குது, நெகட்டிவ். ஸோ நமக்கு வந்து இங்கே நெகட்டிவ் 6 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x பை 16. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த சைனில் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா. ஐடென்டிட்டியை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம வந்து சைனை நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நவ் டு த லிமிட் 0 to 1 லிமிட்டை அப்ளை பண்ணுறது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது we will be getting அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா we will be getting மைனஸ் e பவர் மைனஸ் 2 by 2 மைனஸ் 3 e பவர் மைனஸ் 2 by 4 மைனஸ் 6 e பவர் மைனஸ் 2 by 8 மைனஸ் 6 e பவர் மைனஸ் 2 by 16. இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட்டை பண்ணுவோம். லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா நீங்களே பாருங்கள், எல்லா டேர்மும் 0 ஆகிடும் எக்ஸப்ட் தி 6 e பவர் மைனஸ் 2x by 16. அப்போது 6 e பவர் 0ன்னு வந்துடும் பை 16. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஓகேவா. ஃபைன். ஏன்னா மீதி எல்லாத்துக்கும் எக்ஸ் கோஎஃபிஷியண்டாக இருக்கனால எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது டோட்டலாக 0 ஆகிடும், ஓகேவா. ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் this will become minus e power minus 2 by 2. Here minus 3 e power minus 2 by 4. Here it is minus, actually இங்கே 6ம் 8ம் கேன்சல் பண்ணலாம். this is 3 times, this is 4 times 2 டேபிளில். அப்போது minus 3 e power minus 2 by 4. and here it is, இங்கே வந்து 3 டேபிள், I mean 2 டேபிளில் இது 3 times, இது 8 times, கரெக்டாக. அப்போ 3 e பவர் மைனஸ் 2 by 8, ஓகே. மைனஸ் இங்கே வந்து கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ் 3 by 8, ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் e பவர் 0 is 1, ஓகே. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் we will be getting, here it is minus e power minus 2x, sorry minus 2 by 2. இங்கே minus 3 by 4 minus 3 by 4 லைக் டேர்மு. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் minus 3 by 2 e power minus 2 அப்படின்னு வந்துடும். here it is minus 3 e power minus 2 by 8 அப்படின்னு வந்துடும், ஓகேவா. ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will be getting, here this is லைக் டேர்ம், கரெக்டாக. அப்போ லைக் டேர்ம் வந்து என்ன வரும், மைனஸ் e பவர் மைனஸ் 2 மைனஸ் 3 e பவர் மைனஸ் 2 வந்து மைனஸ் 4 e பவர் மைனஸ் 2ன்னு வரும். அப்போ 4 2 கேன்சல் பண்ணும்போது வில் பி கெட்டிங் மைனஸ் 2 e பவர் மைனஸ் 2 மைனஸ் 3 e பவர் மைனஸ் 2 by 8 ப்ளஸ் 3 by 8. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இங்கே 8 தான் எல்சிஎம். அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது, 8. அப்போ இது மைனஸ் 16 e பவர் மைனஸ் 2 minus 3 e power minus 2 plus 3, ஓகேவா. இட்ஸ் அ காமன் எல்சிஎம். அடுத்த ஸ்டெப்பில் minus 16 minus 3 வந்து minus 19 e power minus 2 plus 3 by 8. ஸோ இது வந்து ப்ராப்பராக எழுதணும்னா 3 minus 19 e power minus 2 by 8. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின் integral to the limit 0 to 1 x cube into e power minus 2x dx, ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளமை நம்மளோட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை சால்வ் பண்ணி நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.